Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi wa man tabi'ahum bi ihsan ila yaumiddin, amma ba'd. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அவனுக்கு விருப்பமான ஒரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு ஆணை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற எமது அல் குர்ஆன் மற்றும் குர்ஆன் ஹதீஸ் விளக்க வகுப்பு தொடரிலே ஏற்கனவே நாங்கள் தொழுகையின் உயிரோட்டம் பற்றி கற்றோம். அதனுடைய தொடரிலே தொழுகையின் மிக முக்கிய அம்சமான சூரத்துல் ஃபாத்திஹாவை பொருள் விளங்கி ஓதுவதன் அவசியம் குறித்து கடந்த வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம். அதிலும் குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்புகள் என்ன, சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி வந்திருக்கக்கூடிய நபிமொழிகளில் சொல்லப்பட்ட விசேட அம்சங்கள் என்ன என்கின்ற விடயங்கள் எல்லாம் பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹா பற்றி ஒரு அறிமுகத்தை பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு ஹதீஸ்களில் வந்திருக்கின்ற குர்ஆனில் வந்திருக்கின்ற ஏனைய பெயர்களை பார்த்தோம். அவற்றோடு சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய அர்த்தத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற சொல்லினுடைய அர்த்தத்தையும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தினுடைய அர்த்தத்தையும் நாங்கள் பார்த்து முடித்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற வசனம் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இது ஏற்கனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்திலே வந்துவிட்டது. அதிலே வரக்கூடிய அதே சொல் ரஹ்மான் அர் ரஹீம் என்கின்ற இரண்டு சொற்கள் தான் இங்கும் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அர் ரஹ்மான் என்றால் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் என்றால் நிகரற்ற அன்பாளன். எனவே அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஆகிய அல்லாஹ்வுக்கே அகிலங்களின் புகழ் அனைத்தும் உண்டாகட்டும் என்று சேர்த்து மொழிபெயர்க்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒரே வசனம் தான். தமிழில் அரபிலே இரண்டு வசனங்களாக இருந்ததற்கு நாங்கள் தமிழிலே மொழிபெயர்க்கின்ற போது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனும் ஆகிய அல்லாஹ்வுக்குத்தான், அகிலங்களின் இரட்சகனுக்குத்தான் எல்லா புகழும் இருக்கிறது என்று நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும். அடுத்த வசனம் தான் மாலிகி யௌமித்தீன். இது மிக முக்கியமான இன்னும் ஒரு வசனம். மாலிக் என்ற இந்த சொல் நாங்கள் தொழுகையிலே ஓதுகின்றோம். மாலிகி யௌமித்தீன், அதனை ஓதுகின்ற போது உண்மையில் அல்லாஹ்வினுடைய வல்லமையை காட்டக்கூடிய ஒரு பெயர் தான் மாலிக் என்ற சொல். மலிக் என்றும் சொல்லலாம். மலிக் என்றால் அரசனை குறிக்கும். மலிக் என்றால் அரசன். அது மனிதனுக்கு நாங்கள் பெயர் வைக்கலாம், மலிக் என்று சொல். அரசனாக இருக்கலாம் ஒரு மனிதன். ஆனால் மாலிக் என்பது அப்படி அல்ல, அரசர்களுக்கெல்லாம் அரசன், மிக பெரும் அரசன் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல் தான் மாலிக் என்ற சொல். ஆகவே மாலிகி யௌமித்தீன். இந்த யௌமித்தீன் என்ற சொல்லை பொறுத்தவரையிலே யௌமுன் என்றால் நாள், தீன் என்று சொன்னால் அதுக்கு பல கருத்து இருக்கிறது. தீன் என்றால் மார்க்கம், மார்க்கம் என்ற கருத்து இருக்கிறது, பணிவு என்ற கருத்து இருக்கிறது, தீர்ப்பு என்கின்ற கருத்து இருக்கிறது. இங்க இந்த இடத்திலே யௌமுத்தீன் என்பது தீர்ப்பு நாள், தீர்ப்பு எழுதப்படும் நாள். எப்படி ஒரு உலகத்திலே ஒரு வழக்கு நடந்தால் அந்த வழக்குக்கு தீர்ப்பு எழுதப்படுகின்ற நாள் இருக்குமோ, அதே போன்று நாளை மறுமையிலே இந்த உலகத்தின் அத்தனை செயற்பாடுகளுக்கும் தீர்ப்பு எழுதப்படுகின்ற ஒரு நாள் இருக்கும். அதுதான் யௌமுத்தீன், தீர்ப்பு நாள். இதனை இன்னொரு விதத்தில் நாங்கள் மார்க்கம் என்ற தீனை சொன்னாலும் இந்த இடத்திலே தீர்ப்பு நாள் என்ற அர்த்தத்தில் தான் வருகிறது. எனவே அவன் தான் தீர்ப்பு நாளின் அதிபதி. அந்த அல்லாஹ்வோட பண்புகளை தான் அப்படியே சொல்லிக்கொண்டு வருது அந்த சூரா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரப்புல் ஆலமீன். முதலாவது பண்பு, அவன் அகிலங்களுக்கெல்லாம் இரட்சகன். இரண்டாவது பண்பு அர் ரஹ்மான், அவன் அளவற்ற அருளாளன். மூன்றாவது பண்பு அர் ரஹீம், நிகரற்ற அன்பாளன். நாலாவது பண்பு அவன் மாலிகி யௌமித்தீன், அவன் தான் தீர்ப்பு நாளின் அதிபதி. இவ்வளவும் அல்லாஹ்வோட பண்பு தான். சூரத்துல் ஃபாத்திஹா ஸ்டார்ட் பண்ணினதிலிருந்து இதுவரைக்கும் வரக்கூடிய எல்லா வசனங்களும் அல்லாஹ்வுடைய பண்புகள், சிஃபாத்களை தான் பேசுகின்றது, அஸ்மாக்களை தான் பேசுகின்றது. அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அவனுடைய பண்புகளை தான் பேசுகின்றது. உண்மையாக சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க ஓதுகிற நேரம் இந்த உணர்வோடு ஓதுகிறோம். அதாவது நான் ஒரு ஆணிலே சொல்கின்றான்,
அல்லாஹ்வோட ஒரு திருநாமம், அல்லாஹ்வுடைய பெயர், அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபாத் குறிப்பிடப்பட்டால் மூமின்களுடைய என்ன தெரியுமா, அவர்கள் சும்மா அகத்து போக மாட்டாங்க. நாங்க மாலிக்னு சொல்றோம், ரஹ்மான் என்று சொல்றோம், ரஹீம் என்று சொல்றோம், ரப்புல் ஆலமீன் என்று சொல்றோம். அப்படி அல்ல. குர்ஆன் என்ன சொல்றது தெரியுமா? வைதா துகிரல்லாஹ், அல்லாஹ்வோட பேர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டா, இப்படியான அல்லாஹ்வோட சிஃபாத்துகள் திருநாமங்கள் வந்தா, வஜிலத் குலூபுஹும், அவங்களோட உள்ளம் நடுங்கி போயிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். யாருடைய உள்ளம்? மூமின்களுடைய உள்ளம், சாதாரண மனிதர்களுடைய உள்ளம் அல்ல. உண்மையாக அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்டவர்கள், உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கின்றவர்கள், உண்மையாக அல்லாஹ்வுடைய இறுதி நாளின் மீது அபூர்வ ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள், அத்தகையவர்கள் இந்த சொற்களை இலகுவாக கடந்து போக மாட்டார்கள். மாலிக் யௌமித்தீன் என்று ஓதிட்டு போக மாட்டார்கள். அதை ஓதுகின்ற போது, ரஹ்மான் என்று சொல்லுகின்ற போது, ரஹீம் என்று சொல்லுகின்ற போது, மாலிக் என்று சொல்லுகின்ற போது, ரப்புல் ஆலமீன் என்று சொல்லுகின்ற போது, அவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், பெயர்கள், சிஃபாத்துகள், அஸ்மாக்கள். அதனை சொல்லுகின்ற போது குர்ஆன் சொல்கிறது வஜிலத் குலூப், ஹார்ட் வேகமா துடிக்கும், உள்ளம் நடுநடுங்க ஆரம்பிச்சு. அல்லாஹ்வோட பேர் ரஹ்மான், ரஹீம், மாலிக் என்று சொல்லுகின்ற போது அதனை சிம்பிளாக ஒரு மூமினால் கடந்து செல்ல முடியாது. இதை நான் சொல்லல, குர்ஆன் சொல்கிறது வஜிலத் குலூப், அவங்களோட உள்ளங்கள் நடுநடுங்கி போகும். இந்த உணர்வோடு தான் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வரக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களை நாங்கள் உச்சரிக்க வேண்டும். அதனை சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடாது. உள்ளங்கள் நடுநடுங்குகின்ற அளவுக்கு மிக அழகான ஒரு விடயம்தான் அந்த அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்கள், அல்லாஹ்வுடைய அந்த அஸ்மாக்கள் எல்லாமே. ஆகவே மிக கவனமாக நாங்கள் அதனை ஓத வேண்டும். அர்த்தம் விளங்கி அதனை ஓதுகின்ற போது உண்மையில் அந்த அச்சமும் உள்ளத்திலே ஒரு பெரிய பயமும் பயபக்தியும் எங்களுக்கு ஏற்படும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதுதான் அந்த வசனம் சொல்றோம். மீண்டும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், ஜாதத்ஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அப்படியே அதிகரித்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இதெல்லாம் மூமின்களுடைய பண்பு. மூமின்கள் குர்ஆன் ஓதுகின்ற போது எப்படி இருப்பார்கள், தொழுகின்ற போது எப்படி இருப்பார்கள், அதைத்தான் இந்த வசனங்கள் சொல்கிறது. முதலாவது அல்லாஹ்ன்ற பேரை கேட்டா அவன் அங்கால நகரே இல்லாது. அதனாலதான் நீங்க பாப்பீங்க, சில கிராத் ஓதக்கூட சில காரிமார் ஓதும் போது, சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போதே அவர்களால் அழுகையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் தேம்பி தேம்பி அழுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இந்த ஈமானிய உணர்வு தான். அல்லாஹ்வுடைய பேர் ஞாபகப்படுத்தப்பட்டு விட்டால் உள்ளம் நடுநடுங்கி போகும் என்று அல்லாஹ் சொல்றானே. மாத்திரமல்ல, ஜாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வுடைய வசனத்தை அவர்கள் கேட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். சும்மா சாதாரணமா கடந்து போக முடியாது. குர்ஆன் வசனம் ஈமான் அதிகரிக்க வேண்டும். இதை ஓதுகின்ற நேரம் மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லும் போது மறுமை நாள் பற்றிய ஈமான் அப்படியே வந்துடும். அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சொல்லும் போது அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை அப்படியே வந்துடும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் போது பிரபஞ்ச படைப்புகள் இவற்றை எல்லாம் படைத்தவன் அல்லாஹ் என்கின்ற அந்த ஈமானிய உணர்வு நமக்குள் வந்து விட வேண்டும். ஈமான் அதிகரிக்க வேண்டும். இதெல்லாம் நடக்காம சும்மா அதை கடந்து போறோம் என்றால் என்ன அர்த்தம்? உள்ளத்தில் கோளாறு இருக்கிறது. கொஞ்சம் நம்மட உள்ளத்துல ஈமான் குறைஞ்சிட்டு அர்த்தம். சில நேரம் கொஞ்சம் நிஃபாக் வந்துட்டு அர்த்தம். முனாஃபிக்குத்தனம், நயவஞ்சகத்தனம் வந்துட்டு. ஏன்னால் நாங்கள் வெளிப்பார்வைக்கு இபாதத் சாலிகளா எங்களை காட்டிக் கொள்கிறோம். ஆனா உள்ளம் அழுகுது இல்லை, உள்ளத்துல ஒரு தாக்கம் வருது இல்லை. ரஹ்மான் ரஹீம மாலிக் யௌமித்தீன் ஓதும் போது அது எந்த விதமான ஒரு சலனத்தையும் எங்களோட உள்ளத்துல ஏற்படுத்தல, கடந்து போயிடுறோம்னா என்ன அர்த்தம்? இந்த வசனம் சொல்கின்ற மூமின்களுடைய பண்பு நம்முடைய உள்ளத்துல இல்லையே என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம் தான் இந்த விடயம். ஆகவேதான் அல்லாஹ் தஆலா அப்படி குர்ஆனிலே சொல்கிறார். இந்த சொல் மாலிக் என்ற சொல் குர்ஆனிலே 3 இடங்களில் தான் வருகிறது. அல் குர்ஆனிலே 3 இடங்களில் மாலிக் என்ற சொல்லை அல்லாஹ் தஆலா பயன்படுத்தி இருக்கிறான். யௌமுன் என்ற இந்த சொல் குர்ஆனிலே வெவ்வேறு வடிவங்களில் 376 தடவை வந்திருந்தாலும் யௌமுன் என்ற நேரடியான சொல் 365 நாள் வருகிறது. 365 தினம் வருகிறது. 365 தடவைகள் வருகிறது. இப்போது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்துவிட்டு சொன்னார்கள், வருஷத்தில் எத்தனை நாள்? 365 நாள். குர்ஆன்ல யௌமுன் என்ற சொல் 365 தடவை தான் வந்து. எவ்வளவு பெரிய அற்புதம்! ஒரு சாதாரண மனிதனால் எழுதப்பட்ட நூலில் இப்படி ஒரு அற்புதம் வர முடியுமா? குர்ஆன்ல யௌமுன் என்ற சொல் நேரடியாக யௌமுன் என்ற சொல் 365 தடவை தான் வந்து. மொத்தமாக அதனுடைய பன்மை சொல் மத்த சொல்ல சேர்க்கிற நேரம் தான் 376.
விஞ்ஞானிகள் அபூர்வமாக பார்த்தார்கள் குர்ஆனை ஆராய்ச்சி செய்து விட்டு 365 நாள் தான் யௌம். 365 தடவை அல்லாஹ் தஆலா அந்த சொல்லை குர்ஆனிலே பயன்படுத்தி இருக்கிறானே, இது நிச்சயமாக மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய கலாம் என்பதற்கு இந்த எண்ணியல் அதிசயங்கள் ஒரு வகையில் காரணமாக அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து அதில் வரக்கூடிய சொல் தீன். யௌமுன் என்ற சொல் 376 தடவைகள் பல வடிவங்களில் சேர்ந்து வந்திருக்கிறது. தீன் என்ற சொல் 89 தடவைகள் வந்திருக்கின்றன. அப்ப இந்த வசனத்தை மட்டும் நாங்க படிச்சா கிட்டத்தட்ட 500 சொற்கள் நாங்க படிச்சிட்டோம். குர்ஆன்ல வர 500 சொல் நமக்கு தெரியும். இப்ப ஏன் அதே சொல் தான் திருப்பி திருப்பி வருது குர்ஆன்ல. நான் ஏற்கனவே திருப்பி சூரத்துல் ஃபாத்திஹாவை படிச்சா இத்தனை 1000 சொற்களை நாங்க படிச்சிட்டோம்னு அர்த்தம். அவை ஒரு சூறாவை படிச்சாலே குர்ஆன்ல எத்தனையோ வசனங்கள் விளங்கிடும். அதான் குர்ஆன் ஸ்பெஷல். கஷ்டமான சொற்களை குர்ஆன் பயன்படுத்தல, இலகுவான சொற்களை பயன்படுத்தி தான் எல்லோருக்கும் விளங்கக்கூடிய ஒரு அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இலகுவான அரபு மொழியில் இந்த குர்ஆனை எங்களுக்கு இறக்கி இருக்கின்றான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து கேட்கின்றான், நாங்கள் இந்த குர்ஆனை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் இறக்கி வைத்திருக்கின்றோம். ஃபஹல் மின் முத்தகிர், உங்கள யார் இதனை நினைவுபடுத்தி ஓதுகின்றார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். குர்ஆனை ஓதுகின்ற போது, அதனை தொழுகையிலே ஓதுகின்ற போது நினைவோடு ஓத வேண்டும், அர்த்தம் விளங்கி ஓத வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா பல இடங்களில் எங்களுக்கு வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த வசனம் தான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இது அரபு இலக்கணத்திலே முக்கியமான ஒரு பகுதி இதிலே இருக்கிறது. இந்த ஈயா என்ற சொல் அரபில என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னா, நாங்க தமிழ்ல ஒருவரை குறிப்பாக்குவதற்கு, ஒரு விடயத்தை குறிப்பாக்குவதற்கு நாங்க பயன்படுத்துவோமே. உதாரணமாக நீ வர வேண்டும் என்று சொல்வதற்கும் நீதான் வர வேண்டும் என்று சொல்வதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நீ நாளைக்கு எங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீ வரணும் என்று சொல்றது சாதாரணம், நீ வரணும், வராட்டி பிரச்சனை ஒன்று இல்லை. ஆனால் நாளைக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது, அதுல நீதான் மெயினான ஆள், நீதான் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அந்த நீ தான் என்று நாங்க தான் என்று சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு சொல் தான் இந்த ஈயா. அரபுல ஈயா என்று பயன்படுத்துற அந்த சொல் ஒன்றை குறிப்பாக்குவதற்கு பயன்படுத்துகிற சொல். இந்த க என்ற இந்த சொல், இந்த க என்ற அந்த விகுதி அரபு மொழியிலே அந்த என்றால் நீ, அந்த அந்த என்றால் நீ. ஓதுறமா இல்லையா? அந்த அல்லாஹும்ம அந்த சலாம் ஓதுறோம் இல்லையா? தொழுகைக்கு பிறகு ஓதுற திக்ர்ல வருது, அல்லாஹும்ம யா அல்லாஹ் அந்த சலாம், நீதான் யா அல்லாஹ் சலாமாக இருக்கிறாய், சாந்தி அளிப்பவனாக இருக்கிறாய். அந்த என்ற சொல் வருகிறது. அப்ப அந்த என்ற சொல் நமக்கு பரிச்சயமான சொல் தான், சரிதானே? ஆகவே அல்லாஹும்ம அந்த என்று நாங்கள் ஓதுகின்றோம். அந்த என்ற நீ என்ற சொல் விகுதியாக வருகின்ற போது, இலக்கணத்திலே இறுதியிலே ஒரு சொல்லோடு இணைந்து வருகின்ற போது க என்றுதான் பெறும். நீங்க இந்த குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இந்த சொல்ல பார்க்கலாம், க என்று வரும். அப்ப ஈயாக்க என்று சொன்னா, நான் ஏற்கனவே ஈயாக்கு கருத்தை சொல்லிட்டேன். நீ தான், உன்னை தான், நீ தான் என்று நாங்கள் ஒரு குறிப்பாக்குவோமே, அதுதான் ஈயா. அர்த்தம் வந்துவிடும். ஈயாக்க என்று இல்லாம நாங்க சும்மா சொன்னா நஅபுதுக, உன்னை தான் வணங்குகிறோம் என்று சொல்லலாம் இந்த வசனத்தை அரபு மொழியில். ஆனா அப்படி சொல்லல குர்ஆன். ஈயாக்க என்று சொல்வதன் மூலமாக உன்னை மட்டும்தான் என்ற அர்த்தம் அதிலே வந்துவிடும். நாங்க யாரையும் வணங்குற இல்லை, ஈயாக்க உன்னை மட்டும்தான். நஅபுது என்ற சொல் வணங்குகிறோம், நஅபுது வணங்குகிறோம், நாங்கள் வணங்குகிறோம். ஈயாக்க நஅபுது, உன்னைத்தான் நாங்கள் வணங்குகிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இதை சொல்லும் போது எவ்வளவு அழுத்தமாக நாங்க குர்ஆனை ஓதணும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீன் என்று சொல்றோம், உள்ள நடுங்கணும், ஈமான் அதிகரிக்கணும். அர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும் போது உள்ள நடுங்கணும், ஈமான் அதிகரிக்கணும். மாலிக் யௌமித்தீன் சொல்லும் போது மறுமட ஞாபகம் வரணும், உள்ள நடுங்கணும், ஈமான் அதிகரிக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்ல போறோம்? அல்லாஹ் புகழ்ந்துட்டோம், அல்லாஹ்வோட பண்புகளை சொல்லிட்டோம். இப்ப அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லுகிறோம், யா அல்லாஹ் ஈயாக நஅபுது, உன்னைத்தானே நாங்க வணங்குகிறோம், வ ஈயாக நஸ்தஈன், உன்னிடம் தானே உதவியும் தேடுகிறோம். ஈயாக நஅபுது, உன்னை தான் வணங்குகிறோம், வ ஈயாக நஸ்தஈன், உன்னை தானே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்று நாங்கள் சொல்கிறோம். அப்ப நஸ்தஈன் என்று சொன்னால் உதவி தேடு, உதவி தேடுதல். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா என்ன குர்ஆன்ல வருகிறது அல்லவா? வஸ்தஈனு, நீங்கள் உதவி தேடுங்கள். அந்த இஸ்தஈனு உதவி தேடுங்கள், அதான் இங்கே வருது. நஸ்தஈனு
உதவி தேடுகிறோம். அப்ப ஈயாக்க நஅபுது உன்னைத்தான் வணங்குகிறோம், வ ஈயாக்க நஸ்தஈன் உன்னிடம்தான் உதவி தேடுகிறோம். வேற யார்ட்டையும் நாங்க உதவி தேடல. இப்போ ஒரு பிரச்சனை வரலையா ஆகணும், நாங்க எல்லாரும் அல்லாஹ்ட்ட போய் சொல்றோம் முன்னத்தான் வணங்குறோம், முன்னிடம் தான் உதவி தேடுகிறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்கள் எத்தனையோ பேர்கிட்ட உதவி தேடுகிறோமா இல்லையா? காலையில் எழும்பினா இரவைக்கு தூங்கும் போகும் வரைக்கும் எத்தனையோ பேரிடம் என்ன செய்யணும்? உதவி தேடுகிறோம், உதவி தேடுகிறோம். அதை செஞ்சுதாங்க, இதை வாங்கித்தாங்க, ஒரு உதவி செய்ய இயலுமா, எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ண இயலுமா, ஏற்றி கொண்டு விட இயலுமா, கேட்கமா இல்லையா? உறவினர்கள்ட்ட கேட்கிறோம், கணவர்கிட்ட கேட்கிறோம், பிள்ளைகிட்ட கேட்கிறோம், அம்மாட்ட கேட்கிறோம், நண்பர்கள்ட்ட கேட்கிறோம். அப்ப உதவி தேடுகிறோம். ஆனா இங்க என்ன சொல்றோம்? அல்லாஹ் உன்னிட்ட மட்டும்தான் உதவி தேடுகிறோம் என்று சொல்லுகிறோம். அப்ப இங்க ஒரு முரண்பாடு வருவதாக உங்களுக்கு தோன்றும். ஆனா உண்மையாக இங்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்ற உதவி என்பது சாதாரண மனிதர்கள் செய்கின்ற உதவியை பற்றியதல்ல. இங்க அல்லாஹ் உதவி தேடுதல் என்பது ஆபத்தில் உதவி தேடுவது. இங்க அல்லாஹ் தஆலா சொல்ற உதவி தேடுதல் என்பது என்ன? சும்மா நாம ஒரு ஆள்கிட்ட ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவோமே, அது கிடையாது. அது நம்ம மனிதர்கள்ட்ட கேட்கலாம், அதுக்கு தவறு கிடையாது. எது கூடாது? ஆபத்தில் உதவி தேடுவது. அது நாங்க அல்லாஹ்ட்ட மாத்திரம் தான் கேட்போம். உதாரணமாக இப்போ ஒரு பெரிய நோய் வந்து விட்டது, நோயிலிருந்து விடுதலை அடையணும், இப்பொழுது நாங்கள் துஆ கேட்போமே, அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான். இங்க நஸ்தஈன் என்பது சாதாரண உதவியை குறிக்காது. துஆ மூலமாக நாங்க கேட்க வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் கேட்போம். ஒரு மரணித்த மனிதரிடம் நாங்க போய் உதவி தேடலாமா? ஒரு நல்லடியார், ஒரு வலி, ஒரு அவுலியா, அவரிடம் போய் நாங்கள் உதவி தேடலாமா? ஏனென்றால் இந்த வசனம் மிக டிரெக்டாக சொல்கிறது, யா அல்லாஹ் உன்னை மட்டும்தான் நாங்க வணங்குறோம், உன்னிடம் மட்டும்தான் உதவி தேடுகிறோம்னு சொல்லுவோம். இதை தவிர வேற யார்ட்டையாவது போய் பிரார்த்தனை கோரி உதவி தேடினோமாக இருந்தால், யாரையாவது ஒருவரை வணக்கத்தில் கலப்பாக்கினோமாக இருந்தால் அது ஷிர்க். ஷிர்க்கு ஷிர்க்குரிய தண்டனை என்ன? ஷிர்க் வைத்து மரணித்தால் அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்றால் நரகம் நிரந்தரம். அல்லாஹ் பாதுகாப்பு. ஷிர்கினுடைய 2 வகை இருக்கு. முதலாவது வகை அஷ்ஷிர்குல் அக்பர், பெரிய ஷிர்க். அது நேரடியாக ஒரு சிலைக்கு முன்னால போய் வணங்குறது, நேரடியாக நாங்க நெருப்பையோ அல்லது வேற ஒரு படைப்பையோ கைகூப்பி கும்பிடுவது, இந்த மாதிரியான விடயங்களை நாங்க செஞ்சிருமோ, வணக்க நோக்கத்தோடு நாங்க இதை செஞ்சிருவோமா இருந்தால் அது ஷிர்குல் அக்பர், பெரிய ஷிர்க். நேரடியா நரகம் தான், பெரும்பாவும். நம்மளை அறியாம நாம செய்யற ஒரு ஷிர்க் இருக்கு, அதெல்லாம் மிக கவனமாக இருக்கும். அஷ்ஷிர்குல் அஸ்கர் என்று சொல்லக்கூடிய சிறிய வகை ஷிர்க். இதிலே தான் நம்ம நிறைய பேர் பொடுபோக்காக இருக்கிறோம். சில போது நாங்கள் அந்த சிறிய ஷிர்க்கை செஞ்சிடும், அதுவும் ஷிர்க் தான். அதிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் யஸீரு மினர் ரியாஇ ஷிர்குன். யஸீர் என்ற சிம்பிள், சிலது, சாஃப்ட், மெதுமை, இலகுவானது. இதற்கு தான் சொல்றாங்க யஸீர். அல் யஸீரு மினர் ரியா. ரியா என்று சொன்னால் முகஸ்துதி. ரியா என்ன? முகஸ்துதி என்ன தெரியும் தானே? அடுத்த ஆக்கிற முகத்துக்காக ஒரு வேலையை செய்கிறது. அல்லாஹ்வோட திருப்தியை விட்டு போட்டு மனிதர்களோட திருப்திக்காக ஒரு வேலையை செய்வோமே, அதுதான் முகஸ்துதி. அதுல சொட்டு வந்துட்டு சொன்னா அது ஷிர்க் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியிலே இந்த செய்தி பதிவு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லாரும் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த ஷிர்க். நாங்க யாரும் என்ன செய்ய மாட்டோம்? சிலைக்கு முன்னால போய் வணங்க மாட்டோம், நெருப்புக்கு முன்னால போய் கும்பிட மாட்டோம், இன்னொரு வணக்க வழிபாடுகளை நேரடியா யாரும் செய்ய மாட்டோம். ஏன்? நம்முடைய ஈமான் அதை தடுத்துரும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஷிர்க், அல் யஸீரு மினர் ரியான்னு சொன்னாங்களே, ரியான்னு சும்மா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ரியா ஷிர்க்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, முகஸ்துதி ஷிர்கான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அப்படி சொல்லல. அல் யஸீரு மினர் ரியாஇ ஷிர்குன். முகஸ்துதியில கொஞ்சம் சொட்டு ஒரு அளவு வந்துட்டா அதுவும் ஷிர்க் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்க இபாதத்து செய்கிற நேரம் இந்த முகஸ்துதி இலகுவா வரும், சிம்பிளா வரும். ஷைத்தான வேலையை அதான், இபாதத்தை செஞ்சிட்டான், நான் இவனை வழிகெடுக்க முடியல, அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? இந்த இபாதத்துல நன்மையை எனக்கு பூவாமாகும். அதுக்காக நல்லம் என்ன தெரியுமா? உள்ளத்துல பெருமையை ஏற்படுத்தி முகஸ்துதி ஏற்படுத்தினா அதனால நன்மை இல்லை, பாவம் கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஹஜ்ஜுக்கு போறாங்க, சமூகத்தில் நடக்கிற ஒரு விஷயம், உம்ராஹ் போறாங்க. என்னத்துக்காக போகணும்? ஹஜ் உம்ராஹ் என்னத்துக்காக போகணும்? அல்லாஹ்வோட
திருப்திக்காக மாத்திரம்தான் போகும். ஆனா என்ன செய்யறது? ஹஜ்ஜிக்கு போறது ஒரு சடங்கா மாத்திச்சு. ஹஜ்ஜிக்கு போற விட்ட ஒரு பெருமை இயல்பா வருது. அந்த மனுஷனுக்கு யாரு போறார்கள்? உள்ளத்துல பெருமை ஏற்படுது. பணக்காரனா இந்த கடமையை செய்ய போறேன். எங்கேயாவது கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சஹாபாக்கள் ஹஜ்ஜி போறதுக்கு முன்னால அவங்களோட வீட்டுல போய் அவங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தின பார்வமான வரலாற்றுல கிடையாது. ஆனா நாங்க செஞ்சோம். ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போறதை ஒரு பெருமையாக மாற்றி போட்டோம். இதோட விளைவு என்ன? ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு போறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விடயமாக மாறி இருக்கிறது மாத்திரமல்ல, அங்க போனாலும் கூட ஹஜ்ஜுடைய கடமைகளுக்கு போனாலும் கூட இபாதத்துகள்ல கவனம் செலுத்துகிறார்களோ இல்லையோ, இன்னைக்கு நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களோட வளர்ச்சி அது இதெல்லாம் வந்தத நாடி நம்ம ஹஜ்ஜிக்கு போனது அடுத்தாக்களுக்கு தெரியப்படுத்தணும். நம்ம உம்ராக்கு போனது எல்லாருக்கும் தெரிய வரணும். அப்ப அங்கேயும் போய் ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு போட்டோ எடுத்து பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயும் அப்லோட் பண்ணினா தான் அவருக்கு அது ஹஜ்ஜி செஞ்ச உம்ரா செஞ்ச ஒரு திருப்தி வந்து. அப்ப அல்லாஹ்வுக்காக செஞ்சேங்கிற அந்த நோக்கம் அந்த இடத்துல பாழாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. சிம்பிளான உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லஸீரு மினர் ரியாஇ ஷிர்குன். இந்த முகஸ்துதியில சின்ன பகுதி வந்துட்டா போதும், அது ஷிர்க். இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். சூரா கஹஃப் ஜும்மாவுடைய தினத்திலே ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்ட ஒரு சூரா. சூரத்துல் கஹஃபினுடைய கடைசி வசனத்தை நீங்க ராவிக்கு போய் இன்ஷா அல்லாஹ் எடுத்து பாருங்க. கடைசி வசனம், அந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான சம்பவத்தை பாருங்கள். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தொழுகிறார். பள்ளிவாசல்ல தொழுகிறார். அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் தொழ வந்தான். தொழுததும் அல்லாஹ்வுக்காக. தொழுதுட்டு இருக்கிற நேரம் யாராவது பள்ளிவாசலுக்குள்ள வாரத்தை கண்டா, யாராவது பள்ளிக்குள்ள நுழையிறத கண்டாடே ஆக்கள் வாராங்களே, நம்ம தொழுகிறோம் கண்டு கொஞ்சம் ஒழுங்கா தொழுகிறான். நம்ம நிமிடிக்கும் இந்த பண்ணு சும்மா செஞ்சுட்டு இப்போ ஒரு ஆளை கண்ட உடனே கொஞ்சம் நல்லா செய்வானே, அந்த மாதிரி அவரும் செய்கிறான். சரி, ஆகவே இவ்வாறு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மனிதருக்கு ஒரு சந்தேகம் வர்றது, நம்ம செய்யறது சரிதானா? நம்ம இபாதத்து செய்ய வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி, தொழுததும் அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆனா தொழுகின்ற போது மனிதர்கள் வருவதை கண்ட உடனே இந்த இபாதத்துல கொஞ்சம் நேர்த்தி கூடுது, அழகொண்டு கூடுதே, இது சரிதானா? உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் தொழ போறேன், அல்லாஹ்வுக்காகத்தான் தொழ போறேன், அல்லாஹ்வை நினைத்து தான் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்காக தான் தக்பீர் கட்டுறேன், எல்லாம் செய்றேன் அல்லாஹ்வுக்காக தான். ஆனா தொழு கொண்டிருக்கும் போது யாராவது மனிதர்களுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் வருது, ஆக்கள் வாராங்க கொஞ்சம் நல்லா தொழணும் என்று தக்பீரை வடிவா கட்டி அழகா தொழ ஆரம்பிக்கிறேன், இது பாவமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியல இதுக்கு என்ன பதில் சொல்றேன். கொஞ்சம் மௌனம் காத்து விட்டாங்க ரசூலுல்லாஹ். இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? ஒரு வந்தது அல்லாஹ்வுக்காக, தொழுதது அல்லாஹ்வுக்காக, தொழுது முடிச்சது அல்லாஹ்வுக்காக. இடையில கொஞ்சம் நேரம் அடுத்த ஆக்கள் பாக்குறாங்களே, பள்ளியில் ஆக்கள் ஆகிக்கிறாங்க, நம்ம வடிவா தொழுவு நினைச்சது பிழை இல்லையே என்றுதான் அந்த மனிதர் நினைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நினைத்தார். எனவே அவர்கள் அதற்கு பதில் சொல்லவில்லை, மௌனம் சாதித்தார். இப்போது அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபினுடைய இறுதி வசனத்தை இறக்குகின்றான். இந்த மனிதருடைய விடயம் தொடர்பாக இறக்குகின்றான். என்ன தெரியுமா அல்லாஹ் தஆலா சொல்றான்? அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யார் நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலாவை சந்திப்பதை உறுதியாக நம்பி இருக்கின்றாரோ, யார் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பதை நம்பி இருக்கின்றாரோ, ஈமான் கொண்டிருக்கிறாரோ, மூமினாக இருக்கிறாரோ, அவருடைய தொழுகையிலே அல்லாஹ்வை இணையாக்காமல் இருக்கட்டும். வலா யுஷ்ரிகு பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவர் தன்னுடைய இபாதத்திலே எந்த ஒரு மனித நலனையும் கவனத்தில் கொள்ளாமல் இருக்கட்டும். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கின்றான். அல்லாஹ் தஆலா பாவிச்சு சொல்றது தெரியுமா? வலா யுஷ்ரிக், அவர் ஷிர்க் வைக்காம இருக்கட்டும். அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த தீர்ப்பு என்ன? அவ்வாறு மனிதர்களை கண்டவுடன் கொஞ்சம் தொழுகையை சீர் செய்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த சட்டம் என்ன? ஷிர்க். இதுதான் இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம். பொய், நீ என்ன வணங்கல, மனிதனுடைய திருப்தியை இங்கு எதிர்பார்த்தேன் அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு தெரியும், சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஒரு ரிவாயத்திலே வருகிறது, நாளை மறுமையிலே முதலாவது நரகத்துக்கு அனுப்பப்படுகின்ற மூமின்கள்ல இஸ்லாம் முதல்ல
காபிர்கள், முஷ்ரிக்கீன்கள், பாவிகள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர் நரகத்துக்கு போயிட்டு திருப்பி சொர்க்கத்துக்கு வருவாங்களே, அந்த லிஸ்ட்ல முதலாவது 3 பேர் யார் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது நரகத்துக்கு இழுத்து வீசப்படுகின்ற 3 நபர்களை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார்கள். சஹாபாக்கள் தெரியான்னு சொன்னாங்க. யாரு? பெரிய பெரிய பாவம் செஞ்சாக்கள், பெரிய வட்டிக்கு கொடுத்தார்கள், விபச்சாரம் செஞ்சார்கள், மதுபானம் அருந்தினாக்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெருமைக்கு கொடை கொடுத்த செல்வந்தர், மனித மனுஷனுக்கு புகழ்ச்சிக்காக வேண்டியே சதகா செஞ்ச செல்வந்தர், அடுத்த மனுஷன் திருப்திக்காகவே ஒரு ஆணை கற்று மார்க்கத்தை கற்று மற்ற விஷயங்களை கற்று மக்கள் என்னை பெருமை பேச வேண்டும் என்பதற்காக அதனை போதித்தவன். 3வது, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செஞ்சு உசிரே கொடுத்தால் ஆனா உள்ளத்துல கொஞ்சம் பெருமை வந்துச்சு, அவர் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கூப்பிட்டு சொல்வான், இந்த மனிதர்களை எல்லாம் தூக்கி நரகத்துல வீசுங்கோ என்று சொன்ன உடனே மலாயிக்காமார்கள் அந்த மனிதர்களை இழுத்து கொண்டு வருகின்ற போது அவர்கள் கேட்பார்கள், யா அல்லாஹ், நான் உனக்காக இந்த அத்தனை செல்வத்தையும் உன்னுடைய பாதையில் செலவு செஞ்சேனே, என்னையா நீ நரகத்துல போட போறாய்? அந்த முஜாஹித் கேட்பார், யா அல்லாஹ், இந்த ரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தில் உனக்கா இந்த உயிரையே கொடுத்தேனே, என்னையா நீ இந்த நரகத்திலே தூக்கி வீச போகிறாய்? யா அல்லாஹ், இந்த காலத்தை நேரத்தில் செலவழித்து உன்ன மார்க்கத்தை இந்த பூமியில நிலைநாட்டினேனே, என்னையா நீ நரகத்துல போட போகிறாய் என்று ஆச்சரியத்தோடு கேட்டபோது அல்லாஹ் சொல்வான், இல்ல தவறு, நீங்க சொல்றது தவறு, எனக்காக நீங்க இதை செய்யல. மனிதர்களோட திருப்தியை எதிர்பார்த்தீங்க, மனிதர்கள் உங்களை புகழணும் என்றதை எதிர்பார்த்தீங்க, மனிதர்கள பெருமை உங்களுக்கு சேரணும் என்றதை எதிர்பார்த்தீங்க, அது உங்களுக்கு உலகத்தில் கிடைத்து விட்டது. நீ எதிர்பார்த்த லைக்ஸ் உனக்கு கிடைத்து விட்டது, நீ எதிர்பார்த்த கமெண்ட்ஸ் உனக்கு கிடைத்து விட்டது, நீ எதிர்பார்த்த அந்த மக்களின் பெருமை உனக்கு கிடைத்து விட்டது. உனக்கு அல்லாஹ்விடத்திலே எந்த பெருமதியும் கிடையாது, நீ நரகத்துக்கு போய் அல்லாஹ் தஆலா அவர்களை தூக்கி வீசுகின்ற சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இன்றைய நவீன இந்த உலகத்திலே இது மிகவும் நாங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஈயாக்க நஅபுது, வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தில் பெருமை வந்து விடக்கூடாது. மனிதர்களுடைய நலனை மனிதர்கள் பேச வேண்டும், என்னை பற்றி என்னை ஒரு இபாதத்சாலி என்று சொல்ல வேண்டும், அடுத்த மனிதர்களுக்கு முன்னால் நான் ஒரு நல்ல மனிதனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நிலைமை மிக டேஞ்சரான ஒரு விடயம் என்பதை தான் நான் சொல்றேன். தயவு செய்து இந்த கலாச்சாரங்களை நாங்கள் நிப்பாட்டோம். அல்லாஹ்வுக்காக செய்யப்படுகின்ற இபாதத்துக்களை மனிதர்களுடைய பெருமைக்காக செய்வதை நிறுத்த வேண்டும். சரி, உறவினர் ஒருவர் போறாரா பயணம், அல்ஹம்துலில்லாஹ், சுன்னாவுடைய வழிமுறை என்ன? அவர் போற தினத்துல அவருக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த பிரயாண துஆ ஓதி அவரை வழி அனுப்பி வைத்து விட்டு வர வேண்டும். அதுதான் இஸ்லாமிய சுன்னா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் தீனக வ அமானதக என்று வரக்கூடிய அந்த துஆ இருக்கு, அது பாடம் இல்லை. ஆனால் ஹஜ்ஜிக்கு போற இந்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி அதை ஒரு பெரிய விழாவாக்கி அதுக்கு பின்னால் ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை உருவாக்குறதுக்கு நாங்க எல்லாரும் பிரயாணியை வழி அனுப்புற துஆ அது பாடம் இல்லை யாருக்கும், அது சுன்னா, அது பாடம் இல்லை. அவர்களுக்காக எங்களுக்கும் துஆ செய்யுங்கன்னு போய் கேட்கறது சுன்னா, அது எங்களுக்கு அந்த சடங்கெல்லாம் தெரியாது. ஆனால் மிக நீண்ட நேரத்தை சும்மா இபாதத்துக்காக போக வேண்டியவர்கள் அந்த நேரத்தில் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் வீடு முழுக்க ஆக்க, அவங்க எந்த இபாதத்தையும் செய்யறது சில நேரம் ஜமாத்து தொழுகை போய் நேரம் இல்லை விட்டாக்க. இந்த கலாச்சாரங்களை நாங்கள் இல்லாமல் ஆக்க, மனிதர்களுடைய திருப்திக்காக செய்கிற விடயங்கள். எத்தனையோ ஃபங்க்ஷன்களை நாங்கள் உருவாக்கி வச்சு, திருமணத்தின் பேரால், பிள்ளை வருவதன் பேரால், சாப்பாடுகளின் பேரால் எத்தனையோ தேவையில்லாத கலாச்சாரங்களை எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன தெரியுமா சொல்கின்றான்? நான் வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித வர்க்கத்தையும் சரி ஜின் வர்க்கத்தையும் சரி இந்த உலகத்துல படைச்சது என்ன வணங்குறதுக்காக மட்டும்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதை தவிர வேறு நோக்கம் கிடையாது. அப்படி என்றால் நம்முடைய திருமணமும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக இபாதத், நாம சாப்பிடுறதும் இபாதத், தூங்குறதும் இபாதத், உடுப்பு போடுறதும் இபாதத், டாய்லெட் போறதும் இஸ்லாமிய பார்வையில் இபாதத். அதனால துஆ ஓதிட்டு போச்சு, தூங்கும்போது துஆ ஓத சொல்லி துஆ ஓதி அதுக்குரிய நடைமுறைகளை பின்பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை பின்பற்றி நாங்க பாத்ரூமுக்கு போனாலும், உடுப்ப போட்டாலும், திருமணம் முடித்தாலும், சாப்பிட்டாலும் அதுக்கெல்லாம் நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு எங்களுடைய திருமண கலாச்சாரங்களில் சேர்ந்திருக்கிற அல்லது வேறு வேறு உருவாக்கி வைத்திருக்கிற இந்த கலாச்சாரங்களில் சேர்ந்திருக்கிற விஷயங்கள் இபாதத்தாக அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு முன்னால் போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் என்றால் ஓகே. அல்லாஹ் நாளை மறுமையிலே இந்த மாலிகி யௌமித்தீன் என்று ஓதுறோமே, நாளைக்கு எந்த தீர்ப்பு
யாருமே இல்லாத நேரத்துல இந்த எல்லா நீதிபதிகளும் அல்லாஹ்வுக்கு முன்னால மண்டியிட்டு இருக்கிற நேரத்துல அல்லாஹ் மட்டும் தன்னுடைய யார் இந்த உலகத்துல பெரும் அரசர்கள் என்று சொன்னவர்கள், யார் இந்த உலகத்தில் பெரும் அதிகாரிகள் என்று சொன்னவர்கள், நான் என்று பெருமையோடு அகந்தையோடு இந்த உலகத்திலே திரிந்தவர்கள் எல்லாம் எங்கே வாருங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுற மறுமை நாளிலே, யாரெல்லாம் என்னுடைய வீட்டில் நடந்த இந்த கலாச்சாரம் இஸ்லாமிய கலாச்சாரம் தான், இது இபாதத்து தான் என்று அல்லாஹ்வோடு உங்களுக்கு வாதிடுகின்ற தைரியம் இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் சகோதரிகள். இன்னைக்கு நிறைய கலாச்சாரங்கள் பெண்களோடு தான் சம்பந்தப்பட்டு, பெண்கள் தான் இந்த கலாச்சாரங்களை தொடர்ந்து வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மோசமான ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்கி விட்டு போனால் அது நடக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு அதோடைய பாவம் வந்து கொண்டிருக்கும். நீங்க மௌத்தாய் கபருக்கு போயிடுங்க, உங்களுக்கு பாவம் வந்து கொண்டு. ஏன் அதை உருவாக்கி போட்டு போனால் நீங்க, அதை வளர்த்துட்டு போனால் நீங்க தான். உங்களோட காலத்துல ஒரு முசீபத்தை ஒரு பித்அத்தை இல்லாமலாக்கி போட்டு போற சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தா அதை கட்டாயம் செஞ்சுட்டு மௌத்தா போங்க கபருக்குள்ள போறேன். அந்த பாவத்தை தடுத்து நிறுத்தின நன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதை நான் ஞாபகம். ஒரு தாயோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது இப்படி ஒரு மோசமான கலாச்சாரம் நிகழ்வு நடக்குது, இதுக்கு ஏன் நீங்க போறீங்க என்று கேட்ட நேரம் அவர் சொன்னார், குடும்பத்தை பகைச்சு கொள்ள முடியாது, அப்ப நாங்க அல்லாஹ்வை பகைச்சு கொள்ள முடியுமா? சொன்ன பதில் இதுதான். ஒரு மோசமான கலாச்சாரம், இதுக்கு இஸ்லாத்துல சம்பந்தம் இல்லை, இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க போறீங்களே இது கூடுமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், கூடாதுன்னு எனக்கும் தெரியும், போகக்கூடாதுன்னு நானே நினைத்தேன், ஆனால் குடும்பத்தை பாய்ச்சி கொள்ள முடியாது. மைனி கோவிச்சுக்குவாவே, மாமி யோசிப்பாவே, அடே நாம சொல்லியும் வரலேன்னு நினைப்பாவே என்று மாமியை மைனியை திருப்திப்படுத்த தெரிந்த நமக்கு அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கேட்பான், இந்த கலாச்சாரத்துக்கு நீயும் துணை போய் தானே வளர்த்து விட்டாய், இந்த பாவத்துல நீயும் ஒருவர் தானே என்று மாலிக்கு யௌமித்தீன் அந்த தீர்ப்பு நாளின் அதிபதி எங்களுக்கு முன்னால் கேட்கின்ற போது பதில் சொல்லுகின்ற தைரியம் இருக்கிறதா? இருந்தால் செய்து கொள்ளலாம். அல்லாஹ் பாதுகாக்க. எதற்கு இந்த வீண்விரையும் மோசமான கலாச்சாரங்களை நாங்கள் தூக்கி பிடிக்கிறோம்? ஈயாக்க நஅபுது என்று ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஒவ்வொரு முறையும் சொல்றோம். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் நான் செய்யற எல்லாமே இபாதத்து தான், உனக்கு மட்டும்தான் அந்த இபாதத்து, உன்னை திருப்தியை தராத எந்த ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்றால் தைரியமாக எதிர்க்கின்றவர்களாக நாங்கள் மாற. 10 பேர் எதிர்க்க தொடங்கினால் அந்த கலாச்சாரம் இல்லாமல் போய்விடும். எல்லாரும் போறதுலானே அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். 50 பேரை சொல்லி 40 பேர் எதிர்த்தால் என்ன நடக்கும்? குடும்பத்தில் எங்க 40 பேர் மரல இல்ல, அது பித்அத், இது மோசமான கலாச்சாரம், இது இஸ்லாத்துக்கு முரணான சீரழிவு, இதுல நாங்க கலந்து கொள்ள மாட்டோம், இஸ்லாமிய முறைப்படி நீங்க செய்யற ஃபங்க்ஷனுக்கு நான் வேணும்னா நாங்க வாரம் என்று சொல்ற தைரியம் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு வருமாக இருந்தால் நிறைய கலாச்சாரங்கள் இந்த சமூகத்தில் இல்லாமல், மோசமான வழிமுறைகள் இல்லாமல் ஏழைகளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம உருவாக்கி வச்சிருக்கிற இந்த கலாச்சாரத்தால ஏற்பட்டிருக்கிற இன்னொரு விளைவு என்ன தெரியுமா? ஹராமா உழைக்கிறதுக்கு ஆண்கள் உந்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன்? ஒரு திருமணத்தை நடத்துவதென்றால் 25 லட்சம் 30 லட்சம் வேண்டும், ஒரு பங்கனை செய்வதென்றால் இவ்வளவு லட்சம் வேண்டும் என்றால் அவன் ஹலாலாக உழைச்சு அவ்வளவு சம்பாதிக்க முடியும், எப்படியாவது உழைக்கலாம் என்ற நிலைக்கு இன்னைக்கு குடும்பங்கள் தள்ளப்படுவதற்கு யார் காரணம்? இந்த கலாச்சாரங்களை வளர்ப்பவர்கள் தான் காரணம். உண்மையான ஈமான் உள்ளத்துல இருந்த தைரியமா சொல்ற பெண்களாக நீங்க மாறுங்க. வெரி சாரி, என்னை கூப்பிடுவானா நான் வரமாட்டேன், இது இஸ்லாத்துக்கு முரணான ஃபங்க்ஷன், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இஸ்லாத்திலே கிடையாது. ஒரு பெண் பிள்ளை பருவம் அடைவது என்பது ரகசியமாக பேணப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அதற்கு ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க போனால் எங்களை விட மோசமான ஷைத்தான் யார்? யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு ஒரு பிரசன்டேஷன், அதுக்கு நாங்க ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் கலாச்சாரமாக உருவாக்கி வைத்து விட்டு தொழுகையில வந்து மட்டும் சொல்றோம், பச்சை பொய்யை சொல்றோம், ஈயாக்க நபுதி அல்லாஹ் உன்னைத்தானே நாங்க வணங்குது. எவ்வளவு பெரிய பொய்! இது யாருடைய சட்டம், யாருடைய கலாச்சாரம்? அல்லாஹ்வுடைய கலாச்சாரம். சிந்தித்து பார்க்க வேண்டும். மாற்றம் எங்களில் இருந்து தான் வர வேண்டும், அல்லாஹ்விடம் இருந்து வராது. அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக இதனை சொல்கின்றார். சூரத்துர் ரஅதிலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், நீங்களாக மாறிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்ற மாட்டான். லா யுகையிருல்லாஹு பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், தங்களுக்குள் இருந்த அந்த மாற்றம் வராத வரைக்கும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்ற. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் மிக கவனமாக பெருமைக்காக புகழுக்காக இபாதத்துக்களை செய்வது, இஸ்லாத்துக்கு முரணான கலாச்சாரங்களை மோசமான விழாக்களை கொண்டாடிவிட்டு அல்லாஹ்விடத்திலே போய் அதனை இபாதத்தை நியாயப்படுத்த முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை தெரிந்து கொண்டும் செய்கிறோம் என்றால் நாங்கள் எவ்வளவு பெரிய தைரியசாலி, அல்லாஹ் எதிர்க்கிறதுக்கு துணிஞ்சாங்க. ஆக எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய கட்டுப்பாட்டுகளில் இருக்கிற விடயங்களில் ஆக குறைந்த இந்த மோசமான கலாச்சாரங்களை இல்லாமலாக்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும்.
முடியுமான வரைக்கும் தவிர்த்து கொள்வதற்கு தான் முயற்சிக்கணும். ஈமான் உறுதி நிலை என்ன? நாவால் கையால் தடுக்க வேண்டும். ஒரு பாவம் நடந்தால் போய் கையால தடுக்க முடியுமா? அதான் ஈமான் உயர்ந்த நிலை. அது நமக்கு இல்லையா? குறைஞ்சது வாயாலேயாவது சொல்லணுமே. சரி, அதுவும் இல்லையா? மூணாவது ஈமான். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பாவம் நடக்குது, பாவம்னு தெரியுமா, மனசால வெறுத்துட்டு அதுக்கு போகாமிக்கும் போனாமறாங்க, ஈமான் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூணாவது கட்டத்தை சொல்லி போட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுல் ஈமான், கொஞ்சம் ஈமான் தவிர்த்திருக்கிறதா ஈமான் குறைஞ்சது. கூடினதை போய் நின்று தட்டுக்கணும் தைரியமா. அது எல்லாராலையும் மேல கடும் தைரியம் மேல். ரெண்டாவது வாயாலையாவது சொல்லணும். சரி, அதுக்கு மேல குறைஞ்சது புறக்கணிக்கும், பாவத்தை புறக்கணிக்கணும். அதான் ஈமான் மூன்றாவது கட்டம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பெயரால் உங்களிடத்திலே நான் கேட்கிற ஒரு விடயம்தான், இந்த காத்தாங்குடி சமுதாயத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த மோசமான கலாச்சாரங்களை, குறிப்பா பெண்களுக்கு மத்தியிலே உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மோசமான திருமண கலாச்சாரங்கள், இஸ்லாம் அனுமதிக்காத இந்த அத்தனை விடயங்களையும் நம்முடைய சமுதாயத்திலிருந்து தூக்கி எறிவதற்கு நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் நிச்சயமா இந்த பாவத்தின் பங்குதாரர்களாக நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து மாறிவிடக்கூடிய ஒரு சம்பவம் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் பாதுகாக்க. இஸ்லாம் சொன்ன திருமண கலாச்சாரத்துல 3 விஷயம் தான். முதலாவது, திருமணம் பேசப்பட வேண்டும். திருமணம் பேசுறது சுன்னா. திருமணம் பேசணும். ஆண் சார்பாக கொஞ்சம் பேர், பெண் சார்பாக கொஞ்சம் பேர் திருமணத்தை பேசும். எளிமையான முறையில் அதை பேசிக்கொள்ளலாம். இரண்டாவது, திருமண உடன்படிக்கை நடக்கும். ஈஜாப் கபூல் நடந்து பள்ளிவாசல்ல நடக்குது நிக்காஹுடைய மஜ்லிஸ், அதுதான் திருமணம். மூன்றாவது, வசதி இருந்தால் வலிமாவை செலுத்தும். இதை தவிர இஸ்லாம் திருமணம் சொல்லி எந்த ஒரு கலாச்சாரத்தையும் எங்களுக்கு கற்றுத்தரவில்லை. இந்த மூன்று நடந்தால் திருமணம். இந்த மூன்றையும் செய்யறதுக்கு எவ்வளவு செலவு தேவை? அவன் வசதி போதும். 1000 ரூபாய் உழைக்கிறவனுக்கு தாராளமா போதும் இந்த மூன்றையும் செய்யறது. ஆனா இன்னைக்கு நாங்க உருவாக்கி வச்சுக்கிற கலாச்சாரத்துல விளைவு என்ன தெரியுமா? காத்தாங்குடியில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுக்கு நீங்களும் நானும் எல்லோரும் ஒரு வகையில் பங்குதாரீங்க. அதனாலதான் சொல்றேன். ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு மாப்பிள்ளை, நம்மளோட ஊர்ல நடந்த ஒரு சம்பவம். திருமணம் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் ஹராத்துலதான் என் வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறேன்னு சொன்னார். ஹராத்துலதான் என் வாழ்க்கையை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்குள்ள போய்க்கிறேன். ஆனா ஹராத்தான் தொடங்கிக்கிறேன். எனக்கு பெரிய சங்கடம் ஆகிக்குது. ஹராத்துல தொடங்கிக்கிறேன் என் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை. ஏன் என்று கேட்டு சொன்ன விஷயம், பேங்க்ல லோன் எடுத்து தான் நான் கல்யாணம் முடிச்சேன். யோசிச்சு பார்ப்போம். இதுக்கு நாங்களும் பாவம். அங்க எல்லாருமே இதுல சம்பந்தப்பட்டீங்க. இந்த கலாச்சாரங்கள் உருவாக்கி விட்டதன் விளைவு என்ன? திருமணம் முடிக்கிறேன்னா பெரிய ஒரு தொகை வேணும். நான் வெளிநாட்டு உலகம் உழைச்சி இந்த பிரச்சனை எல்லாம், குடும்பங்கள் விஷயங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு கல்யாணம் முடிக்கிறது, ஆனா பெரிய செலவு, என்னோட காசு இல்லை, யார்ட்டையும் கேட்கல. நான் லோன், வட்டிக்கு லோன் எடுத்து தான் இந்த கல்யாண செலவு செஞ்சுக்கிறேன். ஹராத்தில் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறேன் என்று ஒரு ஆண்மான் அழுது கொண்டு சொல்வதை கேட்கின்ற போது எவ்வளவு மன வருத்தம். அவர் உணர்கிறார் அது பாவம். ஆனா அதுல இருந்து வெளியே வரதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார். யோசிச்சு பார்க்க வேண்டும், இந்த நிலைமைக்கு அவரை கொண்டு வந்தது யார்? அங்க எல்லாரும் எவ்வளவு சிம்பிளா நடத்த சொன்ன இந்த 3 விஷயங்களை மாத்திரம் உள்ளடக்கி நடத்த சொன்ன திருமண வைபவங்களை பெரிய பங்கன்களாக மாத்தினது யார்? தேவையில்லாத வீண்விரயமான ஆடம்பர உணவு வைபவங்களை உருவாக்கி கொண்டது யார்? விளைவு என்ன? அப்படி செஞ்சாதான் கல்யாணம், அப்படி செய்யாட்டி எங்களுக்கு பெருமை இல்லையே. இபாதத், திருமணம், நிக்காஹ் இபாதத். அந்நிக்காஹு மின் சுன்னதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், திருமணம் என்னுடைய சுன்னா. வமன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யார் அதனை புறக்கணிக்கிறார்கள் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சுன்னாவை இன்னைக்கு எத்தனை ஹராம சேர்த்து செய்யுது. திருமண வீடுகளில் தொழுகை கிடையாது பெண்களுக்கு. மணப்பெண்ணுக்கு போடுகின்ற அலங்காரம் அத்தனையும் ஹராம். மிக மோசமான இஸ்லாம் தடை செய்த மேக்கப்புகள் எல்லாம் அதற்கு போய் போடுகிறோம், அங்க ஹராம். அந்நியர்களை கொண்டு வந்து புகைப்பட ஷூட்டிங் எடுக்கிறோம், ஹராம். இத்தனை ஹராத்துல அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பினால் காத்தாங்குடியினுடைய காதி நீதிமன்றம் சொல்லுகின்ற தரவுகளை பார்க்கின்ற தலை சுற்றுகிறது. கல்யாணம் முடிச்சு 2 மாசத்துக்குள்ள பிரிஞ்ச திருமணங்கள், 6 மாசத்துக்குள்ள பிரிஞ்ச திருமணங்கள், 1 வருஷத்துக்குள்ள பிரிஞ்ச திருமணங்கள், கல்யாணம் முடிச்சு புரோக்கன் ஃபேமிலிஸா வாழ்ந்து கொண்டு இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள். மாப்பிள்ளை வெளிநாட்டு போய் வெளிநாட்டிலேயே வாரல, ஏன் இங்கே குடும்பத்துல சந்தோஷம் இல்லை, திரும்ப எப்படி இருக்கும்? இத்தனை ஹராம்களின் மீது கட்டி எழுப்பப்படுகின்ற ஒரு குடும்ப வாழ்க்கையில் எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இய்யாக நஅபுது என்று சொல்வதன் அர்த்தம் வெறும் அல்லாஹ்வை வணங்குறோம்னா தொழுகையில் வணங்குறோம் மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை இபாதத் தான்.
அந்த இபாதத்தின் ஒவ்வொன்றும் அல்லாஹ் ரசூல் தடுத்த வழிகளில் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் காட்டிய வழியில் தான் அது இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ஈயாக்க நமது வையாக்க நஸ்தாயினுடைய அர்த்தம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சிறிய சிறுக்கது அடுத்த மனிதனை திருப்திக்காக செய்கிற ஒரு விஷயம். ஏன் செய்றீங்கன்னு கேட்டு பாருங்க, எல்லாரும் சொல்ற விஷயம். எல்லாரும் செய்யறாங்க, நாங்கள் மனிதன் திருப்தி, அங்க அல்லாத திருப்தி இல்லை. ஏன் நீங்க செய்யல? இது அல்லாஹ் தடுத்து இருக்கிறான். எனவே எங்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு பாவத்தை நாங்கள் செய்யவில்லை, தைரியமா சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத் அந்த குடும்பத்தில் உருவாகிச்சு. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, மனவேதனைப்படுகின்ற பல சம்பவங்கள் இருக்கின்றன. முந்த நாள் ஒரு தாயை நான் சந்தித்தேன். அயல் பிரதேசத்தில் இருந்து வருகிறார். அவருடைய பிள்ளைக்கு கண்கள் இரண்டும் இல்லை. 21 வயது பிள்ளைக்கு பார்வை இல்லை. பெரும் கவலையோடு சொன்னார், இந்த காலையிலிருந்து இரவு வரைக்கும் நான் ஊட்ட போகல. 2.5 லட்சம் ரூபாய் காசு இப்ப உடனே கட்டினா தான் நாளைக்கு ஆபரேஷனுக்கு டேட் தருவாங்க. ஊட அலைஞ்சேன். சம்மேளனத்துக்கு போனேன், அங்கே போனேன், இப்படி போனேன். சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஒரு ஹோட்டல்ல ஒரு சின்ன பார்சல் எடுத்து சாப்பாடு போடு. எங்க நின்றீங்க? ரோட்ல தான் நின்றேன், யாரும் தெரிஞ்சாக்களும் இல்லை விடத்துன்னு சொன்னான். ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு தான் அந்த தாக்கி தேவை. ஆனா அதை எடுத்துக்கொள்வதற்கு அவ பட்ட அவலம், அவட கண்கள் இருந்து வடிந்த அந்த கண்ணீர், அவ சொன்ன அந்த கண்ணீர் கதைகள். ஏற்கனவே ஒருவர் கண்ணை தானம் கொடுத்து உயிரோடு இருக்கின்ற போது என்னுடைய கண்ணை இந்த பிள்ளையை கொடுங்க தானம் கொடுத்திருக்கிறார். அவரால் அந்த கண்ணை பொருத்தி இருக்கிறார்கள். அப்போ டாக்டர்ஸ் மாதிரி சொல்லிக்கிறாங்க, இதுக்கு தொடர்ந்து மருந்து ஊத்துங்க. அந்த மருந்தை ஊத்துறதுக்கு வசதி இல்லாதாலும் அந்த கண் திருப்பி கொண்டா போச்சு. முந்த நாள் நடந்த சம்பவம். நேற்று இரவு நான் நேரடியாக சந்தித்தேன் அந்த தாய். பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியோடு ஒரு சகோதரர் அவருக்கான முயற்சிகளை செஞ்சு எங்களோட நோய் நிவாரண நிலையம் மற்றும் இன்னும் சில தனவந்தரோட உதவியோடு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு போயிருப்பாங்க நினைக்கிறேன் அந்த தாய் ட்ரீட்மெண்ட்டுக்கு. அந்த காசை திரட்டுறதுக்கு அவங்க பட்ட ஊட்ட நடந்து போகிறேன்னு சொல்ற ஆட்டாவை கொடுக்கறதுக்கு அவட்ட காசு. பக்கத்து பிரதேசம் போறதுக்கு ஆட்டால போறதுக்கு அவட்ட காசு இல்லை. நடந்து போறேன்னு என்ன சொல்றான் கேட்கின்றது எவ்வளவு கவலை. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு, இந்த மேக்கப்புக்கு, இந்த பொண்ணை சோடிக்கிறதுக்கு, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு, இரவு நேர களியாட்டங்களுக்கு நாங்கள் செலவழிக்கின்ற இந்த தொகை, நாளைக்கு இந்த தாய் மறுமையில வந்து நிக்க மாட்டாளா? இந்த சமூகத்தில் தானே நானும் கஷ்டப்பட்டேன், இந்த சமூகத்தில் தானே நானும் அலைந்தேன் என்று நாளைக்கு இந்த தாய் கேட்க மாட்டாளா? நாங்க எல்லாரும் சிந்திக்க வேண்டும். இப்படி எத்தனை குடும்பம், எவ்வளவு குடும்பங்கள் நடு தெருவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நீங்க வந்து பார்த்தா தெரியும். இந்த நோய் நிவாரண நிதியத்துக்கு வருகின்ற கடிதங்களை வாசித்தால் தெரியும் அவர்களுடைய வலி. ஒரு நோயாளி பிள்ளை வீட்டை இருந்தா அது எவ்வளவு சிரமம் என்று அதை வளர்க்கிற தாய்க்குத்தான் தெரியும். இப்படிப்பட்ட கவலைகளோட, கஷ்டங்களோட, அவலங்களோட வாழ்ற சமூகத்துக்கு மத்தியில வீண் விரயத்துக்காக செலவழிக்கிறார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும். நிச்சயமாக நாளை மறுமையிலே ஒவ்வொரு ரூபாய் குறித்தும் நாங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் மறுமொழி சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 4 கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் உங்களுடைய பாதங்கள் நகர முடியாது. அதில் முக்கியமான ஒரு கேள்விதான், நீ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், எப்படி செலவழித்தாய், எப்படி செலவழித்தாய். ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே மறுமொழி சொல்லியாகும். யா அல்லாஹ், நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் இவ்வளவு செலவழித்தேன் என்று சொல்ற தைரியம், மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ்வை தீர்ப்பு நாளின் அதிபதியாக ஏற்றுக்கொண்டு விட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் எனக்கு பதில் சொல்ற தைரியம் இருந்தால் தாராளமாக நாங்கள் இந்த வீண் விரயங்களை செய்யலாம். நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ கண்ணீர் கதைகள் நமக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கும். ஆகவே ஈயாக நஅபுது என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த விடயம் இருக்கிறது அல்லவா, அது வெறும் ஒரு வார்த்தை அல்ல. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விடயமும் உன்னுடைய திருப்திக்காக நான் செய்வதுதான் என்று நாங்கள் உணர்ந்து சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் ஈயாக நஅபுது வையாக நஸ்தாயின். தொழுகையில சும்மா அதை கடந்து நாங்கள் போக முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரிகளை, நாங்கள் எல்லோரும் இந்த விடயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நாங்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் வெறும் சாதாரண வார்த்தை அல்ல. அதுதான் ஈமான்ட உச்ச கட்ட வெளிப்பாடு. அது யாரால தைரியமா சொல்லல தெரியுமா? உண்மையான தௌஹீத்வாதியால தான் சொல்லு. அல்லாஹ்வை மட்டுமே தான் நான் வணங்குறேன், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் நான் உதவி கேட்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு உண்மையான தௌஹீத்வாதியால மட்டும்தான் இந்த வார்த்தையை தைரியமா சொல்லிடு. மத்தவர்கள் நடிக்கும். ஈயாக நஅபுது வையாக நஸ்தாயின் சொல்லும்போது நடிக்கிறோம், பொய். நாங்கள் அல்லாஹ்விடம் மாத்திரம் உதவி தேடுவதில்லை, அல்லாஹ்விடம் மாத்திரம் வணங்குவதில்லை.
நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஷிர்க் கலந்திருக்கிறது, முகஸ்துதி கலந்திருக்கிறது, பெருமை கலந்திருக்கிறது, வீண்விரயம் கலந்திருக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருந்தால் அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தில் நாங்கள் செய்கிற குறைபாடுகளில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஈயாக்க என்ற சொல் குர்ஆனிலே 2 இடங்கள் மாத்திரம்தான். இந்த 2 இடம் தான் ஈயாக்க வையாக்க என்று வரக்கூடிய இந்த 2 இடங்களில் தான் அது வந்திருக்கிறது. நஅபுது என்ற சொல் நாங்கள் வணங்குகிறோம் என்ற சொல் கிட்டத்தட்ட 8 இடங்களிலே குர்ஆனிலே வந்திருக்கிறது. நஸ்தஈன் என்ற சொல் உதவி தேடுகிறோம் என்ற சொல் குர்ஆனிலே 1 தடவை வந்திருக்கிறது. எனவே அதனுடைய மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தெரியும். யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது இந்த அர்த்தத்தோடு உணர்ந்து சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இது சொல்கிறது. அடுத்த மிக முக்கியமான வசனம் தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர் வழியை காட்டுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேர் வழியை காட்டுவாயா. எப்படிப்பட்ட நேர்வழி? ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத் என்றால் பாதை, ரோட். ஸிராத் என்றால் பாதை, ரோட். அதுக்கு தான் நாங்க சொல்றோம். முஸ்தகீம் என்று சொன்னால், முஸ்தகீம் என்று நாங்க அவங்களுக்கு பேர் வைக்கலாம். முஸ்தகீம் என்று சொல்றது நேரானது. லா யஅவிஜ லஹு என்று தஃசீர் ஆசிரியர்கள் சொல்றார்கள். அது கோணல் மாறல் இல்லாத பாதை. நேர் ரோட் என்ன, ஒரு பைக் ரோட் வராது, அதுல கிராஸ் ரோட் எதுவும் குறுக்கிடாது, நேரா போகலாம். அந்த இருக்கிறது ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் வரைந்து காட்டினார்கள். கோடு போட்டார், இதுதான் ஸிராத்துல் முஸ்தகீம். அதுக்கு பக்கத்துல சில அலைய கோடுகளை போட்டார்கள், இதுதான் ஷைத்தானுடைய பாதை. ஷைத்தான் அப்படிதான் நம்மளை வந்து வழிகெடுப்பான். நம்மளுடைய இபாதத் செய்யற நேரம் அதுல முகஸ்துதியை கொண்டு வந்து சேர்ப்பான், வீண் விரயத்தை கொண்டு வந்து சேர்ப்பான், ஒரு சுன்னத்தை நடைமுறைப்படுத்தும் போது அதுல பிதஅத்தை கொண்டு வந்து கலந்து விடுவான். எனவே இதுகளுக்கெல்லாம் போயிடாத, அந்த கோணல் மாணல் இல்லாத அந்த நேரான பாதையை எங்களுக்கு காட்டு என்று நாங்கள் கேட்கிற அந்த துவா தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். பெரிய துவா. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு. கேட்டுட்டோம்லவா? இப்போது அல்லாஹ் தஆலா அதுக்கு பதில் அளிக்கிறான். முதலாவது சூறால தான் கேட்கிறோம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இரண்டாவது சூறால, சூரத்துல் பக்ரால அல்லாஹ் தஆலா வழி எங்களுக்கு பதில் அளிக்கிறான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ. இதுதான் வேதம், இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஹுதல்லில் முத்தகீன், தக்வாவோட இதை படிக்கிறார்களுக்கு இதுல நேர் வழி இருக்கிறதுன்னு அல்லாஹ் தான் கிஃப்ட் கேட்டோம், தந்துட்டான். யாரெல்லாம் எங்களுக்கு நேரான வழியை காட்டு. இன்னைக்கு நேரான வழி தான் இந்த குர்ஆன் வழி. ஹுதல்லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு. இன்னாங்க அல்லாஹ் தஆலா முழு குர்ஆனையும் எங்களுக்கு கிஃப்டாக தாரான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீமுக்கு பதிலாக நாங்க கேட்ட ஒரு கேள்வி, ஒரு துவா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை. ஒரே ஒரு துவா தான் சூரத்துல் ஃபாத்திஹால நாங்க கேட்கிறோம். அல்லாஹ் என்ன கேட்கிறோம்? நேரான பாதையை காட்டியா. ஷைத்தான பாதையை எங்களுக்கு காட்டிடாத, மனிதர்களோட திருப்திக்காக வாழ்ற பாதையை எங்களுக்கு காட்டிடாது, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வாழ்ந்து மரணிக்கிற அந்த நேரான பாதையை எங்களுக்கு காட்டுன்னு கேட்கணும். நம்ம நிறைய பேர் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. எனவேதான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. அப்ப இஹ்தி என்றால் வழிகாட்டு, நான் என்றால் எங்களுக்கு, சிராத் என்றால் பாதை, முஸ்தகீம் என்றால் நேரான, கோணல் மாணல் இல்லாத, வளைவு சுழிவு இல்லாத, குறுக்கு மறுக்கு இல்லாத நேரிய பாதை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த சிராத்தல் முஸ்தகீமை நாங்கள் கேட்கிறோம். இன்னொரு சிராத்தல் முஸ்தகீம் இருக்கிறது. எங்க இருக்கிறது? மறுமையிலே இருக்கிறது. சிராத்தல் முஸ்தகீம் பாலம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுவும் அல்லாஹ் தஆலா நரகத்துக்கு மேலால் போடப்பட்டிருக்கிற ஒரு பாலம். அப்படி கற்பனை கொண்டு வந்து பாருங்க, கற்பனை பண்ணல உண்மையா, சும்மா ஒரு கற்பனை கொண்டு வந்து பார்த்தால் கீழே நரக கிடங்கு. நரகம்ங்கிற ஒரு கிடங்கு தானே, பள்ளத்தாக்குள்ளதான் நரகத்தை அல்லாஹ் தஆலா அமைச்சு வச்சுக்கோ, ஒரு பெரிய கிடங்கு. அந்த கிடங்குக்குள்ளதான் நரகம் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலால போடப்பட்ட ஒரு மெல்லிய பாலம் தான் சிராத்தல் முஸ்தகீம். அதை கடந்தா அங்க சொர்க்கத்துக்கான ரோடு ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா அங்க நோமலா போகலாம் சொர்க்கத்துக்கு. அதை கடக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. அப்ப சிராத்தல் முஸ்தகீமை எப்படி கடப்பார்கள் என்ற ஹதீஸ்கள் வருது, உங்களுக்கு தெரியும். அது ஒரு மயிர், நம்முடைய தலை மயிரை விட மெல்லியதாக இருக்கும் அந்த பால். அதுல எப்படி கடந்து போற? அதுல உண்மையான மூமின்கள், அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக மரணிக்கிற அந்த மனிதர்களை அல்லாஹ் தஆலா மின்னல் ஒளி வேகத்திலே கடக்க செய்வான். இன்னும் சிலர் கண் சிமிட்டும் நேரத்திலே அதனை கடக்க செய்வான். இன்னும் சிலர் அதில் ஓடி போயிடுவாங்க, அங்க எங்கேயும் தண்டை மாதிரி ஓடி போய் கடந்து சேர்ந்துருவாங்க. இன்னும் சிலர் நடந்து போய் சேருவாங்க, இன்னும் சிலர் தவழ்ந்து போய் சேருவாங்க, இன்னும் சில ஆட்கள் கடைசியா தொங்கி தொங்கியாவது போய் சேருவார்கள். ஆனா அதுலயும் சான்ஸ் இல்லாத அவ்வளவு பேரும் அதிலிருந்து கீழே அந்த பாலத்துக்குள் இருந்து தவறி நரக கிடங்குக்குள் விழுவார்கள். அப்படித்தான் நரகவாதிகள் நரகத்துக்குள் நுழைவார்கள். ஒரு பயங்கரமான ஒரு காட்சி இந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலம். இதனால்தான் நான் ஏற்கனவே முதலாவது அமர்வில் உங்களுக்கு சொன்னேன்,
இமாம்கள் சிலர் தொழுகின்ற போது நான் சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலே நின்று தொழுகிறேன் என்று எண்ணிட்டு தொழுதாங்கன்னு சொல்லி எண்ணிட்டு தொழுதா அந்த தொழுகை எப்படி உயிரோட்டம் பெறும்? பரபரென்று தொழ மாட்டோம், ஆறுதலாக தொழும். ஆகவே அந்த உணர்வோடு அதனை நாங்கள் செய்ய வேண்டும். சிராத்தல் முஸ்தகீம், சிராத்தல் முஸ்தகீம் ரெண்டு அர்த்தம். மறுமையில் இருக்கிற ஒரு பாலமும் சிராத்தல் முஸ்தகீம் தான். அதல்ல இங்க சொல்றது. இங்க சூரா சொல்ற சிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதை, கோணல் மாணல் இல்லாத மிக நேரான பாதையை எங்களுக்கு தருமாறு நாங்கள் கேட்கிறோம். அப்ப மொழிபெயர்ப்பு என்ன? அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு, நேரான வழியை காட்டு. நேரான வழிங்கிறீ முழு குர்ஆன்லயும் அதான் ஹுதல்லில் முத்தகீன் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தாரத்தை நாங்க பார்க்கணும். இதுல வரக்கூடிய ஹதி என்ற சொல் 2 தடவைகள் தான் குர்ஆன்ல வந்திருக்கிறது. சிராத் என்ற சொல் 43 தடவைகளும், முஸ்தகீம் என்ற சொல் 37 தடவைகளும் குர்ஆன்ல வந்திருக்கிறத நீங்க பார்க்கணும். கடைசி வசனம் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய கடைசி வசனம், சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லது ஃபோன் மாறி, சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலضالين. பின்னால் அடிபட்டிக்கிறது மாறி பார்த்து பாருங்க. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், சிராத் என்றால் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாதை. அல்லதீன என்ற இந்த சொல் அரபு மொழியிலே அல்லதி, அல்லதி, அல்லதீன குர்ஆன்ல அடிக்கடி வரும். நீங்க பாருங்க, குர்ஆன்ல நாம ஓதிட்டு போற நேரம் அல்லதி, அல்லதி, அல்லதீன என்ற சொல் அடிக்கடி வரும். அப்ப அதன் அர்த்தத்தை விளங்கிட்டோம்னா எங்களுக்கு லேஸ். அல்லதி அல்லதிங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு இணைப்பு சொல். இப்ப நாங்க தமிழ்ல சொல்ற அந்த தமிழ்ல இணைப்பு சொல்கிற குறைவு. ஒருவர் வந்தார், அவர் யார் என்றால் பள்ளிவாசலின் இமாம் என்று சொல்றோம் இல்லையா? அவர் யார் என்றால் என்று ஒரு சொல்றதுக்கு நாங்க தமிழ்ல சொல்றோமே, அந்த மாதிரி ஒரு சொல் தான் இந்த அல்லதி, அல்லதீனா, அல்லதி எல்லாம். அப்ப சிராத் அந்த பாதை, அது எப்படிப்பட்ட பாதை தெரியுமா என்று கேட்போமே, எத்தகைய பாதை தெரியுமா, எவருடைய பாதை தெரியுமா என்று கேட்பதற்கு பயன்படுத்துவதுதான் இந்த அல்லதி. இங்க அல்லதீன என்று வந்து இருக்குது. அல்லதீன என்பது உயர்தினை சொல். எவர்களுடைய பாதை தெரியுமா, யாருடைய பாதை தெரியுமா? அது அன்அம்த அலைஹிம். அன்அம என்றால் அருள் புரிந்தான். அன்அம்த அலைஹிம், அலைஹிம் என்றால் அவர்கள் மீது. நான் அந்த டியூட்ல உங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த சொற்கள் எல்லாம் சொல்ல சொல்ல பாடமா, ஒரு சொல்ல பாடமாக்கி போட்டு வசனத்துல கருத்தை நீங்களா மொழிபெயர்த்து பாருங்க. அதுக்கு பிறகு தொழுகையில் அதை மொழிபெயர்ப்பை உணர்ந்து ஓதி பாருங்க, குயிக்கா கருத்து மனசுல நிற்கும். அதுதான் அடிச்சு தந்தது உங்களுக்கு. ஒவ்வொரு சொல்ல போட்டு உங்களுக்கு தந்திருக்கிறதுல நோக்கம் அதுதான். அப்ப சிராத் என்றால் பாதை. யாருடைய பாதை? அல்லதீன, யாருடைய பாதை? அன்அம்த அலைஹிம், யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. அல்லாஹ் யார் மீது அருள் புரிந்தான்? அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான். உலாயிக அல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் தஆலா சிலர் மீது அருள் புரிந்திருக்கிறான். அவர்கள் யார் தெரியுமா? மினன் நபியீன், நபிமார்களில், வஸ்ஸித்தீகீன், உண்மையாளர்களில், வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து மரணித்தவர்கள், வஸ்ஸாலிஹீன், நல்லடியார். அப்ப ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அருள் பாலிச்சானா? நிச்சயமா கிடையாது. சுகதாக்களுக்கு அருள் பாலிச்சான். சாலிஹீன்கள் சாதாரண மனிதர்கள், ஆனா நல்ல மனிதர்கள், அத்தகையவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிச்சான். நாங்களும் அதுல ஒரு ஆளா இருக்கலாம். அல்லாஹ் வந்து 2வதா அல்லாஹ்ட்ட நாங்க துஆ கேட்கணும், யா அல்லாஹ் இந்த சாலிஹீன்கள் ஒருவராக ஆக்குவாயாக. துஆ இருக்கிறா குர்ஆன்ல இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, தவஃபனா அல்லது தவஃபனி முஸ்லிமீன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இந்த துஆ அடிக்கடி ஓதணும். குர்ஆன் கற்று தர ஒரு துஆ, தொழுகையில் ஓதணும், சுஜூதுல ஓதணும். என்ன துஆ? தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். கருத்து என்ன? யா அல்லாஹ் என்ன முஸ்லிமா மௌத்தாக்கிடு, சாலிஹீன்களோட எழுப்பிடு. மௌத்தார நேரம் முஸ்லிமா மௌத்தாக்கு, எழுப்புற நேரம் சாலிஹீன்களோட எழுப்பு என்று கேட்கக்கூடிய அர்த்த புஷ்டியான துவா. கட்டாயம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய ஒரு துவா, சுஜூதுல கேட்க வேண்டிய ஒரு துவா. தவஃபனி முஸ்லிம், அந்த மௌத்தார நேரம் களிமாவோட உண்ட எண்ணத்தோட சிந்தனையோட மௌத்தாக்கிறியா அல்லாஹ். ஹராமான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிற நிலையிலே நம்ம மௌத்தாக்கிறார், பாவம் செஞ்சுட்டு இருக்கிற நிலையிலே நம்ம மௌத்தாக்கிறார். தவஃபனி முஸ்லிமன், முஸ்லிமான நிலையில உனக்கு கட்டுப்பட்ட நிலையில என்ன மௌத்தாக்கிடு. வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்கிற கூட்டத்தில் என்ன எழுப்பிடு என்று கேட்கின்ற இந்த துவா அடிக்கடி கேட்போம். ஏன்? சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். நமக்கு ரசூலாக முடியாது, நபியாக முடியாது, சில நேரம் சுகதாவாக ஆக முடியாது. ஆனா யாரும் ஆகலாம்? சாலிஹீனாக எல்லாருக்கும் ஆகலாம். நீங்களும் ஆகலாம், நானும் ஆகலாம், யாரும். மற்ற 3 படித்தரமும் கஷ்டம். ஆனா அந்த சாலிஹீன் என்ற படித்தரம் எல்லாருக்கும் மேலும். அவை சாலிஹீன்களாக ஆக்கும்படி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அதனைத்தான் இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாய்? நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு, சுஹதாக்களுக்கு, சாலிஹீன்களுக்கு, சித்தீகீன்களுக்கு நீ அருள் புரிந்தாயே
அந்த அருள் புரிந்த மனிதர்களுடைய கூட்டத்திலே அவங்களோட பாதையை தான் எனக்கு காட்டியாகலாம். நானும் அவங்களுமாய் அருள் பாலிக்கப்பட்ட மனிதராக வர வேண்டும். இந்த சாபத்தை கோபத்தை பெற்ற மனிதர்களா எங்களை ஆக்கிறார். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், மனித அல்லாட சாபத்தை பெற்று தர விஷயங்கள் தான் நம்ம நேரத்தோட டிஸ்கஸ் பண்ண விஷயம். வீண் விரயங்கள், தேவையில்லாத பங்கன்கள், மோசமான கலாச்சாரங்கள் எல்லாம் அல்லாட அருளையா பெற்று தரும். அல்லாட சாபத்தை தான் பெற்று, ஒரு வேளோட கண்ணீர் நமக்கு அல்லாட அருளையா பெற்று தரும், அல்லாட சாபத்தை தான் பெற்று. எனவே இங்க வந்து கேட்கிறோம், அல்லாஹ் சாலிஹின்கள வழியில என்ன நடத்தணும், அங்க செய்யறோம் ஷைத்தானுடைய வேலை. எனவே சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு முரண்படு, நம்மளோட உள்ளத்தோட முரண்படு. உள்ளத்தோட முரண்படாம எப்ப நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறீங்களோ அன்னைக்கு தொழுகை உயிரோட்டமாய், அன்றைக்கு தொழுகை உயிரோட்டமாய். அல்ஹம்துலில்லாஹ், நான் இந்த இபாதத் அல்லாஹ்க்காக மட்டும்தான் செய்கிறேன், யாருக்காகவும் பெருமைக்காகவும் புகழுக்காக நான் செய்யறேன். இந்த மனுஷன் திருப்தி எனக்கு தேவையில்லை. இந்த ஊரே என்ன எதிர்த்து நின்றார், இந்த உலகமே என்ன எதிர்த்து, அல்லாஹ் என்னுடைய காரணத்தோட பவர் என்ன சொல்றாரு. இந்த குடும்பம் என்ன எதிர்க்கட்டும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் என்னுடைய நினைக்கின்ற போது ஏற்படுகின்ற அந்த பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதான் ஏற்பட்டது. ஆரம்பத்தில் யார் எதிர்த்தது? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தம் அபூ தாலிப் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இஸ்லாம். அபூ ஜஹல் ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொந்த புள்ள இஸ்லாத்தை ஏற்று, குடும்பத்தை பகைக்கணும்ன்றதுக்காக இஸ்லாத்தை சொல்லாம விடலாமா? சொல்ல முடியல, சொல்லத்தான். குடும்பம் பகைச்சு போ. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அவரை ஏற்றுக்கொள்ள இல்லை. குடும்பங்கள் பகைக்கிறேங்கிற தாவால சிம்பிள் இலகுவான ஒரு விஷயம். அதுக்கான அல்லாஹ்வை நாங்க பகைக்கலாம். பகைச்சால் பேரழிவுகள் வந்தது உலக வரலாற்றை நாங்க புரட்டி பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரிகளே, கைரில் மக்தூபி அலைஹிம் அடுத்ததாக நாங்க கேட்கிறோம், யா அல்லாஹ் கைர் என்றால் இல்லாத, தவிர, எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு. அதுக்கு தான் கைரை நாங்க பார்க்கிறோம். மக்தூப் என்றால் கோபத்துக்குள்ளானவர். அல்லாஹ்வோட கோபத்துக்குள்ளானவர்கள்ல எங்களை யாரெல்லாம் நீ ஆக்கிடாதேன்னு சொல்றோம். தொழுது முடிஞ்சு போனா அல்லாஹ்வோட கோபத்துக்குரிய ஒரு வேலையை செய்யும். வழி தவறியவர்களில் வழிகட்டவர்களுடைய கூட்டத்திலே நீ ஆக்கி விடாதே என்று சொல்றோம். தொழுது முடிச்சுட்டு வழிகட்டவர்களுடைய வேலையை போய் செய்யறோம் என்றால் அதுதான் மக்தூபி அலைஹிம் வலத்தாலினுடைய அர்த்தம். இதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஹதீஸிலே விளக்கம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் மக்தூபி அலைஹிம்? யூதர்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனா குர்ஆன் யூதர் என்று சொல்லல, மக்தூபி அலைஹிம் தான் சொன்னது. விளக்கத்துல தான் யூதர்களை ஒரு சாராராக சேர்க்கிறார்கள். ஏனென்றா அவங்க அல்லாஹ்வோட கட்டளைக்கு நேரடியாக மாறு செஞ்சாங்க, அல்லாஹ்வோட கோபத்துக்குள்ளானாங்க. ஒரு சாரார் குரங்குகளாக மாற்றப்பட்டாங்க, பாலைவனத்தில் அலைய விடப்பட்டாங்க. எல்லாம் அல்லாஹ்வோட கோபத்திற விளை. கிறிஸ்தவர்கள் வழிகட்டவர்கள் என்று சில விளக்கங்களில் சொல்லப்பட்டாலும் அது அவர்கள் மாத்திரமல்ல, வழி அல்லாஹ்வுடைய வழியை தவறி போகின்ற எல்லாரும் வழி தவறியவர்கள் தான். அதுல ஒரு சாரார் கிறிஸ்தவர்கள். உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார். நம்ம என்ன செய்யறோம்? நம்மளோட கலாச்சாரத்துக்குள்ள என்ன வந்துட்டு வலவாளியினுடைய கலாச்சாரத்தை தான் நாங்கள் எங்களுடைய கலாச்சாரமா வைத்துக் கொண்டிருக்கோம். நியூ இயர் கொண்டாடுவது யாருடைய கலாச்சாரம்? யூத கிறிஸ்தவ கலாச்சாரம். பிறந்த நாளை கொண்டாடுவது யாருடைய கலாச்சாரம்? யூத கிறிஸ்தவ கலாச்சாரம். ஒருவரை பிறந்த நாளை ஞாபகப்படுத்துறது பிழை அல்ல. அன்றைய நாள் அல்லாஹ்வை நினைச்சு சுக்குர் செஞ்சு ஒரு சதக்காவை செஞ்சு ஒரு நன்மையை செய்யறது பிரச்சனை அல்ல. தன்னை சொந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு புத்தகத்தையோ என்னத்தையோ நல்ல வாங்கி கொடுக்கறது பிரச்சனை அல்ல. நான் இவரத்தை சொல்ல வர்றது ஒரு ஃபங்க்ஷனாக மாத்தி, அதை ஒரு கலாச்சாரமாக மாத்தி, அடுத்த மனிதர்களோட சாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை உருவாக்கி கொள்றது உண்மையில் தவிர்க்கப்பட வேண்டியது. அப்படி ஒரு கலாச்சாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசிச்சிட்டிக்க நீ ருசிச்சிட்டிக்கிறது இஸ்லாமே இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தவர். அப்ப நம்மளை சுத்தி இத்தனை ஏழைகள் இவ்வளவு தேவை உள்ளவர்கள் வாழுகின்ற போது வீண் விரயமாக ஒரு விடயத்துக்கு நாங்கள் செலவழிக்கின்ற போது அது மனசை உறுத்த வேண்டும். அதைத்தான் நீங்க சொல்லுவார்கள். மக்தூபி அலைஹிம் கோபத்துக்குள்ளானவர்கள், வலத்தாலின் வழி தவறியவர்கள், வழி எனக்கு வானா அப்படின்னு தொழுகையில சொல்லி போட்டு தொழுகைக்கு வெளியால வந்து அந்த வழியை பின்பற்றின நமக்கு நாமளே ஜாபம் கட்டுடி. அதுதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. நாங்க தான் வழி தவறியவர்கள், பிறகு நாங்களே எங்களை அந்த கூட்டத்துல சேர்க்க வேணான்னு துஆ போட்டு அர்த்தம் இல்லாம போய். ஆகவேதான் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஒரு வாழ்க்கை முறையை கற்றுத்தருகிறது. மக்தூப் என்றால் கோபத்துக்குரியவர்கள், வாலின் என்றால் வழிகட்டவர்கள், லா அண்டா இல்லை அவர்களுடைய வழி வேண்டாம், கைரி அவர்களுடைய வழியும் வேண்டாம் என்று நாங்கள் சொல்கிறோம். எனவே அதனுடைய மொழிபெயர்ப்பை நீங்கள் பார்த்தால், நீ யாருக்கு யார் அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியில் எங்களை அனுப்புவாயாக, காட்டுவாயாக. அது அல்லாத உள்ள கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளான மனிதர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கின்ற இந்த சூறாவினுடைய அர்த்தங்களை நாங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடரிலே இந்த சூறாவினுடைய மிக விரிவான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் முடியல. சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லுக்கு சொல் விளக்கம் தான் முடித்திருக்கிறேன். இனி வசனத்துக்கு வசனம் இந்த சூறாவுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு வசனமும் அப்படி அழகான ஈமானை கற்றுத்தருகிறது, தௌஹீதை கற்றுத்தருகிறது.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை உங்களுக்கு இன்னும் ஒரு புதிய டியூன் வழங்கி வைக்கப்படும். அதனோடு சேர்த்து அதனுடைய மேலதிக விளக்கங்களையும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இப்போது நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா மொழிபெயர்ப்பை தான் ஓதி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை வரும்போது முடியுமான சகோதரிகள் சூரத்துல் ஃபாத்திஹா அர்த்தத்தை சுயமா மொழிபெயர்த்து பாடமாக்கலாம். சுயமாக ஒவ்வொரு சொல்லுக்கும் அரப சொல்ற நேரம் தமிழ்ல கருத்து மனசுக்கு ஞாபகம் வர நிலைமையில வரணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்படி நீங்கள் வருவீர்களா இருந்தால் அடுத்த முறை விளக்கத்தை படிக்கிற நேரம் இன்னும் பிரயோசனமாக இருக்கும். நான் லாலின்னு சொன்னா உங்களோட மைண்டுக்கு டக்குன்னு வழிகட்டவர்கள் ஞாபகம் வரும். மஹ்தூப் சொன்னா உங்களுக்கு கோபத்துக்குள்ளானவர்கள் ஞாபகம் வரும். மாலிகி யௌமித்தீன் சொன்னா மறுமை நாள் அல்லாஹ் எல்லாருக்கும் முன்னால நீதிபதியாக நிற்பது போல நம்ம உள்ளத்துல ஞாபகம் வரும். ஈயாக்க நஅபுதுன்னா அல்லாஹ் என்னுடைய வணக்க வழிபாட்டுல எந்த ஒரு ஷிர்க்கும் கிடையாது, உன்னைத்தான் வணங்குகிறோம் என்று மைண்ட்ல ஞாபகம் வரும். அப்படி அந்த கருத்தை இன்ஷா அல்லாஹ் விளங்கி கொண்டு வாங்குங்க. அடுத்த வகுப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் நாங்க இதனுடைய இன்னும் ஏராளமான விளக்கங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்குள் இருக்குது. அவ்வளவு விளக்கங்கள் இருக்குது. அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சூறா. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இதை போல ஒன்று நான் குர்ஆன்லையும் மறக்கல, இதுக்கு முன்னால் வந்த தௌராத், இஞ்சில், ஜபூர்லையும் மறக்கல என்று சொன்னான். போன கிளாஸ்ல பார்த்தோமே, அதான் படிக்க விளங்குதா இல்லையா சூரத்துல் ஃபாத்திஹா எவ்வளவு பொக்கிஷம் சொல்லி அதை பின்பற்றினாலே போதும், வாழ்க்கையில் ஒன்று தரும். முழு குர்ஆனை பின்பற்றினதுக்கு சமன் சூரத்துல் ஃபாத்திஹாவை பின்பற்றினான். எனவேதான் இந்த சூறா அவ்வளவு முக்கியத்துவமான ஒரு சூறா என்பதை சொல்லி அல்லாஹ் தஆலா பேசி எனக்கும் கற்றுக்கொண்ட உங்களுக்கும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவின் வழியில் வாழக்கூடிய அந்நம்த அலையும் அருள் பாலிக்கப்பட்ட மனிதர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளானவர்களின் வழியை விட்டும் வழிதவர்களுடைய வழியை விட்டு அல்லாஹ் தஆலா என்னையும் என்னுடைய சந்ததியையும் பாதுகாப்பானாக. மோசமான கலாச்சார சீர்கேடுகளில் இருந்து இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க எழுதி கொண்டு தாங்கன்னு சொன்னா ஒருத்தர் தர இல்லை, அதனால இன்னைக்கு சொல்லலை. எது இருந்தா நீங்க நேரத்தோட எனக்கு சொல்லிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பினாலும் நான் உங்களுக்கு அதுக்கு பதில் தரேன்.